தந்தி வந்திருக்கம்மா. என்னது? சங்கிலி அப்புறம் தொந்தி விழுந்திருக்குதா? இல்ல, தந்தி, அவசர தபால். இந்தியா கொடுங்க, கையெழுத்து போடணுமே. அப்ப வாங்க. ஐயா ஐயா, உங்களுக்கு அவசர கடிதாசி வந்திருக்குதான். கிராட்டா கவுரா? என்ன சொல்றாரு? கார்டா கவரான்னு கேக்குறாரு. தந்திங்க, அவசர தபால். இதுல கையெழுத்து போடுங்க. மைப்பாச்சா, பென்சில் இருக்குங்க. என்ன என்ன அது? என்ன என்ன விலாவரி? ஒரு வரையும் இல்ல, கையெழுத்து போடணுமா? கைது தானே, இந்தாங்க கொண்டப்பா. சுந்தரா இந்தப்பா. நீ ஒன்னா தான் படிக்க தெரியுமா? இன்னும் அவசரமா கிளிக்கிறியா? படி படி, விவரமா ஒண்ணு விடாம. எக்ஸாமினேஷன் ஓவர், கம்மிங் ஆன் லீவ், சென்ட் கார் டு ஸ்டேஷன் ஆஃப்டர்நூன். கண்ணன். யோ ஐயா, படிக்க சொன்னா திட்ட சொன்னா இது திட்டலீங்களா? ஆமா அப்படின்னு எழுதி இருக்காருங்க. சின்னேஜமானா? ஆமாங்க. என்ன பட்டணத்துல பரீட்சை லீவ் விட்டுட்டாங்களா, புறத்து வர்றாரா, மத்தியானம் ரயிலுக்கு வண்டி அனுப்ப சொல்லி எழுதியிருக்காங்க. ரயில்ல வர்றானவா? நம்ம தம்பி கொடுத்த கம்பியா இது? ஆமாங்க. நல்லா படிச்சிருக்கானா? படிச்சுட்டாரா? எழுதிட்டானாமா? எழுதிட்டாரா? மத்தியானம் வர்றாரா? ஆமாங்க. நாமெல்லாம் ரயில் அடி போடுமா? இன்னும் என்ன சொல்றா கேளியா? இன்னும் என்ன சொல்றான்னு கேளு. சொல்லலீங்களே அப்படின்னு எழுதி இருக்குங்க. நோய் கனவு பிள்ளை. இந்த கிராமத்திலேயே சங்கிலி அப்பம் அவன் ஒருத்தன் தான் ரயிலேறி பட்டணம் போய் போன எடுத்து படிச்சவையா. நாளைக்கு இங்க வந்து நின்னு பேசினா ஒரு பய தெருவுல தலை நிமிந்து போக கூடாதியா, தலை நிமிந்து போக கூடாது. அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்க தங்கச்சி மக தங்கம்மா அது கூட பட்டணம் போய் தான் படிக்கிறான். அது அவங்க அண்ணன் செங்கோட பாடுபட்டு விவசாயம் பார்த்தே படிக்க வைக்கிறான். அப்படி இருக்கிறப்போ நம்ம எஜமா மாத்திரம் இந்த மாதிரி உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கா ஐயா? என்னங்க இன்னைக்கு வந்து அதுல உங்களுக்கு சந்தேகம் வந்து? நீங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு பேச்சு மூச்சு நின்னு சொந்த வந்து அத்து போய் எவ்வளவு நாளே ஆச்சு? எவ்வளவு நாள் ஆச்சு? ஆச்சுங்க. அதுல நீங்க கீரியும் பாம்பு மாதிரி இந்த கிராமத்துல ரெண்டு குடும்பமும் சீரி கட்டி நிக்குது. நீ அந்த குடும்பத்தை பத்தி பிரமாதமா பேச வந்துட்டீரா? அந்த பய போது நிறுத்து. இனிமே அந்த குடும்பத்தை பத்தி ஏன் முன்னால ஒரு பேச்சு நவட்டப்படாது. நவட்டலிங்க. நவட்டுவியா? நவட்டலே. என்னமா நிக்கிறீரு? என் முன்னாள் நிக்காது போய். டேய் அப்பா, ஆரா பூரா வேலை எல்லா பேரும் வாங்கினாங்க. ஆளுக்கு ஒரு மாலையை கையில எடுத்துக்கிட்டு உச்சி வேலைக்கு ரயில் அடிக்க வந்து சேருங்க. என்ன மாலை, எதுக்கு மாலை, யாருக்கு மாலை, ஒரு விவரம் சொல்ல மாட்டேங்கிறேன் சாமி. ஏ பையல ஐயா, எல்லா சரித்திரமும் இங்கேயே சொல்லணுமா? மாலையை வாங்கிட்டு வாங்க, கதையை அங்க சொல்றோம். சரிங்க நீர் போய் நம்ம வண்டிக்கார போய் ராமுட்ட சொல்லி மயிலக்காளை சவளக்காளை கூண்டு வண்டி இதெல்லாம் ரவுடி பண்ண சொல்லும். ரவுடி ரெடி பண்ண சொல்றீங்களா? ஓடினீரா? ஓடிட்டு தெய்வமே, என் பிள்ளைகளை நல்லபடியா காப்பாற்றணும். என்ன பவுனமல, உங்களுக்கு பட்டணத்துல இருந்து மருந்து போச்சு. நிதானமா அவசரப்படாம சொல்லு, என்ன விஷயம்? பட்டணத்துல இருந்து உங்களுக்கு தேயிலை கிராம்பு வந்திருக்குதுங்களா? என்னது தேயிலை கிராம்பா? ஆமாங்க, தபால்காரர் வெளியில் நிக்கிறாருங்க. இதை உங்ககிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாருங்க. என்னடா சொல்ற? தேயிலை கிராம்புமா? என்னடா வம்பு? வாசல்ல நிக்கிறாருங்க, அந்த விவரம் அங்க கேளுங்க. உங்ககிட்ட சொன்னா உனக்கு என்ன தெரியும்? ஆமாங்க. சரி வா. என்னங்கய்யா இது? என்ன விவரம்? இவன் வந்து என்னமோ எனக்கு தேயிலை கிராம்பு வந்திருக்குங்கிறானே. தேயிலை கிராம்பா? பட்டணத்துல இருந்து டெலிகிராம் வந்திருக்கம்மா. ஆனா விவரமா சொல்லையா? அம்மா, உங்களுக்கு அவசர கடிதாசி வந்திருக்கம்மா. அவசர கடிதாச்சியா? என்னங்கய்யா அது? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கவலமல பையன் வார்த்தை கேட்காம கையெழுத்து போடலாமா? தப்பு தப்புங்க. அம்மா, இந்திய வாங்குறதுக்கு ஒரு கையெழுத்து தாராளமா போடலாம். என்னமாப்பா, உன் வார்த்தையை நம்பித்தான் போடுறேன். கடவுள் இருக்க. சும்மா போடுங்க. எங்க போன? இந்த இடத்துல.
உங்களுக்கு கையெழுத்து போட தெரியுமா? என்னமோ போடுவேன். அட நாராயணா, ஒண்ணுமே புரியலையே. ஐயா, இதை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். Examination over. Coming on leave. Send car to station with brother. Afternoon. Tangam. தங்கமா? தங்கத்துக்கு என்ன ஐயா? அட கர்தாக்கில உள்ள விவரமா சொல்லுங்க. சொல்லையா. அம்மா, உங்க பொண்ணு பட்டணத்துல படிப்பை முடிச்சு லீவுல வருதான். அவங்க அண்ணனை வண்டியை பூட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி தந்து கொடுத்துரு. என் பொண்ணா? ஆமாம்மா. என் தங்கமா? ஆமாம்மா. என் தங்கம் படிப்பு முடிச்சுட்டாரா? அப்பா, என் மனசெல்லாம் குளிர்ந்துட்டு. நான் வர்றேம்மா. நல்லதப்பா. பவளமலை, என் பொண்ணு பட்டணத்துல நல்லபடியா படிப்பு முடிச்சுட்டு வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. நாம சின்ன பொண்ணுதான் படிப்பெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு வரணும் நான் தினத்தையும் சொல்லுவேனம்மா. பவளமலை, வேலைக்காரனா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீயும் ஒரு புள்ள மாதிரி வளர்ந்துட்ட. உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. என் மவன் செங்கோடன் ராவா பகலா நாயா உழைச்சு தான் கூட பிறந்த தங்கச்சி பட்டணத்துல படிப்பு முடிச்சுட்டு அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஆகாசத்தை எல்லாம் தாண்டி கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தான். அவன் மனசுபடியே அவ படிப்பு முடிச்சுட்டு வந்த செய்தி கேட்ட உடனே என் கவலை எல்லாம் நீங்கிச்சப்பா. ரயில் அடிக்கு உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி. ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு. கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு. அறுத்து போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு. நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு. என்றா பல்ல காட்டுறீங்க, அட வேலையை பாருங்க. மருத நல்லா வச்சு மருத சில்லாட வச்சு. அறுத்து போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு. நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு. பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே. பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு. ஏத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. ஏத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. என்றா சல்லிக்கட்டு மாடு மாதிரி ஓடி வர்ற? வண்டியை பூட்டிக்கிட்டு டேட்டுக்கு போட்டுருந்தாங்க அம்மா. எதுக்குடா? சின்ன பொண்ணு பட்டத்துல பட்டு போட்டு ரயில்ல ஒருத்தன். ஆமா, பட்டு போட்டு ரயில்ல வர்றாங்க. ஆமா, ஆமா. அப்ப நம்ம தேசத்துக்கு பாடுதா? ஆமா. என்ன இப்படி துள்ளி குதிக்கிற? அப்படி என்ன சந்தோஷம் வந்துருச்சு உனக்கு?
ரயில்ல வர்றாங்க. நான் போய் அவளை டேக்குள்ள போய் கூட்டிட்டு வர்றதுக்கு போறதுங்க. இந்த கிராமத்திலே சாட்சி படிச்சவன் என்ற பிறந்தவ தானுங்க. ஆமா அவள நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத. இந்த கிராமத்துல அதிகமா படிச்ச உன் தங்கச்சின்னு நினைக்கிறிய, அது தப்பு. வேற யாரு? நம்ம பண்ணையாரு மகன். அச்சோ, தயவு செஞ்சு சொல்றேன், அந்த பண்ணையார பத்தி மாத்திரம் இன்னொரு தடவை என்கிட்ட பேசாதே. ஆமா செங்கோட கோவிச்சுக்காதப்பா. பண்ணையார் மகனும் பட்டணத்துல தானே படிக்கிறேன். அவனும் நம்ம கிராமத்தை சேர்ந்தவன் தானேன்னு சொல்றான். ஏடா கண்ணு? எந்த பயமோ எங்க படிச்சா எனக்கு என்னங்க? என்ற குடும்பத்துல சாட்சி படிச்சோம் என்ற பிறந்தவ தானுங்க. பண்ணையாரு மகன் உன் மச்சான் தானே மாப்பிள. சும்மா கிடையாது. பக்கத்து கிராமத்துல இங்க முனியப்ப மாமன் வீட்டுக்கு போவோம். ஐயோ, நான் இதுவரைக்கும் அங்க போறதே இல்லையடா. இப்ப என்ன சோழி அங்க? அங்கதான் வில்லு வண்டி இருக்குது. நம்மாட்டு வில்லு வண்டி கிடையாது. வில்லு வண்டி வாங்கிட்டு அவனோ அம்மனிய வில்லு வண்டியில ஏத்திட்டு வரலாம். ஆமா தாத்தா வரட்டுக்கோ. அம்மனி வந்தோட வீட்டுக்கு வாங்க. ஆமாங்க. வேலை முடிஞ்சவன வர்றேன். பண்ணையார் குடும்பத்துக்கும் நம்ம செங்கோடன் குடும்பத்துக்கும் என்ன விரோதம் தாத்தா? அடே, செங்கோட அம்மாவும் பண்ணையாரும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிங்க. அது தெரியுமில்ல? அது தெரியும். செங்கோட அப்பா பண்ணையார்கிட்ட பணம் கொஞ்சம் அதிகமாகவே கடன் வாங்கி இருந்தார். சொன்ன கடவுக்கு கட்ட முடியல. பண்ணையாரு கேட்டு கேட்டு பார்த்தாரு, ஒன்னும் பாச்சா வலிக்கல. செங்கோட அப்பங்கிட்ட கடனுக்காக வீட்டையும் காட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு நடுத்தருவிலே அலைய விட்டுட்டான். அந்த மனுஷன் ஒரு ஆத்திரக்காரன். அவமானம் தாங்க மாட்டாம ராவோட ராவா புள்ள குட்டிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். ஆனா அங்கம்மா ஒரு சாமர்த்தியக்காரன். அண்ணன் கிட்ட கையேந்தி பிச்சை கேட்காம தானாகவே ராவா பகலா உழைச்சு பிள்ளைகளை வளர்த்து காப்பாத்தணும். செங்கோடன் தலையெடுத்து தங்கச்சிய பட்டணத்துல படிக்க வச்சான். இப்ப தாயார காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஆமா, அப்ப என்ன தாத்தா? இந்த மனுஷன் தான் எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏய், ஏன்டா வாயை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வேலையை கவனிக்கடா. ஏனுங்க தங்கம்மா இப்படி தூரம் படிப்பாட்டு டிஜி தெரிஞ்சியா? இல்லையா இல்ல. போய் நீங்க என்ன மனுஷனா? வண்டி வரது உங்களுக்கு கண்ணு தெரியல? நீ என்ன மனுஷியா? ஆம்பளைக்கு தடத்துல பேசிக்கிட்டு போறது கொண்ட காதல விழுவுல விழுந்துச்சுங்க. கொஞ்சம் வாரமா போங்க. இந்த விளை அந்த சர்க்கோஸ் எல்லாம் என்கிட்ட பேசாத. இந்த அந்த பயோஸ்கோப் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே. சும்மா மிரட்டாத உள்ள. சும்மா நினைக்காதீயா? அதோட பேச நிறுத்தி போடு. நீயும் நிறுத்தி போடு. தம்பி சும்மா இந்த புள்ள என்ன சொல்றா கேப்ப. சும்மா இருங்கம்மா. அட நீ சும்மா இருவல. இந்த ஆள் என்ன சொல்றாருன்னு பாக்குறேன். இந்த உள்ள என்ன ஏய்? தம்பி இல்ல தம்பி, நம்ம போற சமயத்துக்கு தகராறு பண்ணிட்டு இருக்க. தடுத்து விடு தம்பி. நீ இப்ப போ. இன்னொரு நாளைக்கு இந்த தடுத்து பக்கம் வருவீங்கல்ல, அப்போ ஒண்ணு பேசிக்கிற பேசி. அப்ப என்னைய பேசுற? இப்ப பேசுறேன். அட சர்தா போடல. ஏன் ராஜா வயர் நிறைய சாப்பிடுடா. நிறைய சாப்பிட்டாதான் வளைஞ்சு பாடுபட முடியும். சாப்பிடுறா என் கண்ணு. ஏன் மணி இவ்வளவு நேரம்? கழுத்து வீட்டுல இருக்கிற நெல்லை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டப்பா. இவ்வளவு நேரம்? அதுக்காக ஒண்ணும் நேரம் ஆகல. பின்ன வண்டியில வரும்போது நடுத்தடத்துல 2 வாயாடி ஆம்பளைங்க சேர்ந்துகிட்டு வழி விட மாட்டான்ட்டாங்க. ஆள் விலகு அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான்ப்பா. இந்த விலை அந்த சர்க்கோஸ் எல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு ஒரு ஆள் சண்டைக்கு வந்துட்டாரப்பா. அப்புறம் நான் சும்மா விடுவேனா? இந்த அந்த பயோஸ்கோப் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு நல்லா மிரட்டிட்டு வந்துட்டப்பா. சர்க்கோஸ்னா என்ன அப்படி அர்த்தம்? சர்க்கோஸப்பா. சர்க்கோஸ்னா என்ன அப்படி அர்த்தம்னு கேட்டா? சர்க்கோஸ்னா நீ என் கூட சண்டைக்கு வரியா அப்படின்னு அர்த்தம்ப்பா. அப்படியா? சின்ன பயலே மருந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. என்ன மணி நீ சும்மா இருக்க. புள்ள மருந்து புடா உன் கையில சாப்பிட சாப்பிட. இனிமே அப்பா அம்மா சொல்றவங்கதான் கேட்கணும். என்ன போடு. என்ன மணி சின்ன பையனை இப்படி மிரட்டி விட்ட? உங்க அம்மா உசுரோட இருந்தப்போ அவ உர்ற மூச்சு கூட அடுத்த வீட்டுக்கு கேட்காது. அவ மவன் உன்னை கண்டா இந்த கிராமமே கிடுகிடுலாம் நடக்குது. ஆமா,
நியாயத்தை பேசுன அவ வாயாடி. போங்கப்பா. எங்க மணி போறது? நாளைக்கு உனக்கு வர்ற புருஷனை நீ மிரட்ட போறியா இல்ல ஒண்ணு அவன் மிரட்ட போறானாங்கிறத பார்த்துட்டுல நான் போவேன். என்னப்பா நீங்க? மாமா மாமோய் யாரு யாரு? ஐயோ, பேசாம ரப்பனி, யார் ஆம்பளைங்க வந்திருக்காங்க? என்னப்பா என்ன ஆம்பளைனா என்ன? ஆம்பளையா ஒரு பொம்பளை யாருன்னு கேட்கக்கூடாதா? என்ன தலையா போயிடும். டேய் பவளமலை, என்ற மாமனை கூப்பிட்டா பொம்பளை சத்தம் கேக்குது. ஆமா தம்பி, இதுக்கு முந்தைய ஐயோ இந்த சத்தத்தை கேட்ட மாதிரி இருக்கு. இவன் ஆறா இவன்? அட எல்லா பொம்பளை சத்தமும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கும். அம்மணி, நான் போயிட்டு வர்றேன். நீ மாட்டுக்கு தவிட வை, கோழிக்கு தீனியை போடு, ஆட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் வர்றேன். சரிப்பா. மாமோய், டேய் பவளமலை, நீ கூப்பிடுற. மாமா, டேய், இவன் ஆறா கேனா, நீயும் மாமாங்கிற ஐயான்னு கூப்பிடுற. ஐயோ அடடே, வா அப்புறம் பக்கத்து கிராமத்தை இருந்துகிட்டு இந்த பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. குந்துங்க அப்புறம் இருக்குங்க, இப்படி குந்துங்க அப்புறம் இருக்குங்க. அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கீங்க. ஆமாங்க. அம்மா சாஸ்தியமா இருக்காங்க அப்புறம் இருக்காங்க. யார் தாவத்துக்கு சாப்பிடுறீங்க அப்புறம்? வேண்டாம், நம்மகிட்ட ஒரு அவசர சோழியா வந்துனுங்க. எல்லாங்க தம்பி, என்ற கூட பிறந்தவ பட்டணத்துல படிச்சு போட்டு ரயில்ல வருதுங்க. அந்த ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிட்டு வரதுக்கு நம்ம கிட்ட வில்லு வண்டி இரவல் வாங்கிட்டு போலான்னு வந்துனுங்க. உனக்கு இல்லாத வண்டி ஆப்பணும் எடுத்துக்கிட்டு போ. வரணுங்க. நம்ம வீட்டு காளைய பூட்டிக்கிட்டு போறதானே? இல்லைங்க, என்ற காளை இருக்குதுங்க, வண்டி போதுங்க. வரணுங்க. பாப்பனு அட இவன் ஆறாய், அட மாமன் கிட்ட சொல்லி போட்டு வா. வரணும். கூட பிறந்தவனை காப்பாத்துறதுக்கு செங்கோடனை போல ஒரு பையன் இந்த கிராமத்துல பிறக்க முடியாது. ஏனுங்க அப்பனே, காலமாட்டம் வேண்டான்னு சொல்லி போட்டீங்க. இந்த கனத்தை சுமந்து யாரு இழுக்கிறது? இவன் ஆறா மடையா, என்ற வீட்டு சோத்தை குச்சிக்கிட்டு மாடு மாதிரி தின்னு போட்டு இழுக்கிறதுக்கு என்னடா? இல்றா, பாரம் தாங்குது. வாரம் தாங்குதா, சாப்பாட்டுறாமா, இல்றா. என்னப்பா யார் வந்தது? என்ன சமாச்சாரம்? அட என்ன மணி, பெரிய வாயாடி பொண்ணா இருக்கிய. என்னப்பா நீங்களே எப்படி சொல்றீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொல்லாமணி. ஆமா, யார் வந்தது? பக்கத்து கிராமம் செங்கோட எதுக்கு வந்தாங்க? நம்ம வில்லு வண்டி இரவல் வேணும்னு கேட்டான். கொடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லிவிட்டேன். ஐயோ, என்னப்பா நீங்க வண்டியில உட்கார தெரியாதவங்களுக்கு எல்லாம் வண்டி கொண்டு போய் இரவல் கொடுக்குறீங்க. அட என்ன மணி, நீ எல்லாரும் இப்படி எடுத்து பேசிக்கிட்டு. அவன் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த பொருளும் வேணும்னு கேட்டதில்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அது நம்ம சொந்தக்கார பையன். ஆமா, சொந்தக்காரன். எல்லாம் நல்லா இருந்தாதான். நீங்க வாங்கப்பா, கஞ்சி குடிச்சீங்க. ஐயோ பொண்ணு, பவளமலை, என்ற ரயில இன்னும் காணும். வந்துடும் தம்பி. என்ற பிறந்தவன் ரயில்ல சிக்கி சிக்கி சிக்கிட்டு வர போறாரு. என்னங்க வண்டி வர ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குதுங்களா? வாயா, ஸ்டேஷன்ல வந்து ஏன் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற? யாராவது புடிச்சுக்கிட்டு போயிட போறாங்க. நல்ல நாடு போடுதும். காடு வெட்டி, அந்த செங்கோடம்பை எங்கெங்கயா வந்தா? நான் போய் கேட்டுட்டு வரட்டுங்களா? உத வேணுமா? பேசாம இங்கேயே நில்லு. என்றா பண்ணையார் வீட்டு பசங்கள்லாம் நின்னுகிட்டு இருக்கானுங்க. ரயில் வண்டியை வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க தம்பி. விஷயம் புரிஞ்சு போச்சுடோ. இல்ல, அந்த பண்ணையார் இருக்கான்ல, அவனும் பட்டணத்துல படிச்சு போட்டு வர்றான் போல இருக்கு. இருக்கு இருக்கு. என்னங்க என்னங்க பேசிட்டுங்களா? பேசி தொலையா, என்ன சமாச்சாரம்? ஒருவேளை செங்கோடன் தங்கச்சியும் பட்டணத்துல இருந்து வருதோ என்னமோ. அதுக்கு மேல பேச்ச நவுட்டா. நவுட்டலை. மணி அடிச்சு போட்டாங்க, சத்தம் போடாத புடிச்சுட்டு போயிடுவாங்க. அதோ ரயில் வருது. எங்க 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 எங்க? வண்டியில போங்கடா போங்கடா போங்க.
உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்கணும். என்னன்னா? ஆமா, ரயில்ல சரி அப்புறம் கேட்கிறேன் ஏறு. அண்ணா, கிராமத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு, நடந்து பேசிக்கிட்டே போலாம். சரி சரி, டேய் ஓட்டுறா வண்டிய. சரிங்க. டேய் நெல்லு. அட படிச்ச பயல, நான் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். இப்ப என்னப்பா குடிமுடிக்க போச்சு? குடிமொழி போச்சு நான் கேக்குறேன். வாட் இஸ் ராங் வித் யூ டாடி? யோ என்னையா தாடிகிடின்னு பேசுறான்? உங்களுக்கு என்ன கோளாறு அப்பா அப்படின்னு இங்கிலீஷ்ல கேக்குறாரு. கோளாறுன்னு இங்கிலீஷ்ல கேக்குறானா? இங்க பேச சந்தர்ப்பம் இல்ல, வீட்டுல போய் பேசிக்கலாம். நீ இங்கிலீஷ்ல சொல்லு. திஸ் இஸ் நாட் தி ப்ராப்பர் டைம் டு டாக் திஸ் மேட்டர் அப்படின்னு தமிழ்ல சொல்றாரு. அங்க என்னடா பார்வை? அதோ பார், அந்த கிழக்கோடி காடு வரைக்கும் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். பவளமல வேணுங்க. நீ போட, நான் வர்றேன். அம்னி, உன்கிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்கணும். என்னன்னா? ஆமா, நான் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன், இப்ப என்ற மனசு எவ்வளவு கொதிச்சு போயிருக்கு தெரியுமா? என்ன விஷயம்னா? நீயே அந்த பண்ணையார் மவனோட ஒரே பொட்டியில வரலாமா? அவன் கூட பேசலாமா? அவனை பார்க்கலாமா? நீ என்னதான் அவன் நமக்கு மாம மவனா இருந்தாலும் நமக்கு விரோதி இல்ல. எனக்கு உள்ள மான மறுவாதியில உனக்கு பங்கு இல்ல. அண்ணா அண்ணா, விவரம் தெரியாம கோவிச்சுக்காதீங்க. உங்க தங்கச்சி அப்படியெல்லாம் நடக்கவே மாட்டான். நடந்த சங்கதியை கேளுங்க. மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ரயில்ல ஒரு இடம் நிர்ணயிக்க சொல்லியிருந்தேன். அதே போட்டியில பண்ணையார் மகனும் இருந்தாரு. வண்டி புறப்படுற நேரம் நான் என்னன்னா செய்யறது, நானும் அதுலயே வந்துட்டேன். ஆனா பண்ணையார் மகன் கிட்ட நான் பேசவே இல்லை, அவர் முகத்தை நான் பார்க்கவே இல்லை. உங்க எண்ணத்துக்கு மாறா நான் நடக்கவே இல்லைன்னா. உண்மையாவாமணி? உங்க தங்கச்சி நான் போய் சொல்லுவேன்னா? உங்களுக்கு விரோதினா எனக்கும் விரோதி தானண்ணா. அதுதான பார்த்தேன், செங்கோட தங்கச்சியா கொக்காட்ட. கோபத்துல உங்க கண்ணு செவந்து போயிடுச்சு, அதனால இந்த கண்ணாடியை போட்டுங்க, குளிர்ச்சியா இருக்கும். ஐயோ சுடும் சுடும் எனக்கு இல்லன்னா குளிர்ச்சியா இருக்கும், போட்டுங்க. எட்டுல பச்சை பசேர்ந்து இருக்கு, என்ன காடெல்லாம் பாருங்க ஒரே பச்சை பசேர்ந்து இருக்கு. போட்டுங்க, இன்னும் நல்லா இருக்கும். ஐயோ அப்படி இல்ல, திருப்பி போடுங்க. ஐயோ சில்லு குழுவுறது. வேண்டாம் வேண்டாம். அண்ணா இந்தாங்க, சாக்லேட் சாப்பிடுங்க. ஐயோ காகிதத்தோட சாப்பிட கூடாதுன்னா, காகிதம் எடுத்துட்டு சாப்பிடுங்க. காகிதமா? என்ன மிட்டாய் இது? ஆரஞ்சு மிட்டாய். ஆரஞ்சு மிட்டாயா? என்ன உள்ள காகிதத்துல சுத்தி இருக்கான்? சமைச்சிட்டீங்கம்மா? என்னன்னா? கருப்புட்டி கருப்புட்டி மிட்டாய். என்ன மிட்டாய் வச்சிருக்கியா? இன்னும் நிறைய வச்சிருக்கேன், வீட்டுல போய் தர்றேன், வாங்க. சீமைக்கு போய் படிச்சவரே சின்னையசா நல்லவரே. சீமைக்கு போய் படிச்சவரே சின்னையசமா நல்லவரே. டிவிக்கிட்டே ஜிலு ஜிலுனே சிங்காரம் பண்ணிக்கிட்டே, டிவிக்கிட்டே ஜிலு ஜிலுனே சிங்காரம் பண்ணிக்கிட்டே, காலி சட்டை மேல சட்டை கச்சிதமா போட்டுக்கிட்டு. சீமைக்கு போய் படிச்சவரே சின்னையசமா நல்லவரே. சீமைக்கு போய் படிச்சவரே சின்னையசமா நல்லவரே. ஏழைக்கு துணையா இருப்பாரு, நாமும் நிறைய கொடுப்பாரு. ஏழைக்கு துணையா இருப்பாரு, நாமும் நிறைய கொடுப்பாரு. வாழையடி வாழையாக வந்த நம்ம பண்ணையாரு, வாழையடி வாழையாக வந்த நம்ம பண்ணையாரு. அம்பு சண்டை போட மாட்டார், வந்த சண்டை விட மாட்டார். போடு. சீமைக்கு போய் படித்தவரே சின்னையசமா நல்லவரே. சீமைக்கு போய் படிச்சவரே சின்னையசமா நல்லவரே.
கிட்டே நெசம் இருக்கு, அறிவிருக்கு ஐயா கிட்டே அழகு இருக்கு, பெரியிருக்கு ஐயா கிட்டே நெசம் இருக்கு, நயம் இருக்கு ஐயா கிட்டே ஜெயம் இருக்கு, பயம் இருக்கு ஐயா கிட்டே பவர் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சீமைக்கு போய் படித்தவரே சின்னைய சமான் நல்லவரே. சீமைக்கு போய் படிச்சவரே சின்னைய சமான் நல்லவரே நல்லவரே. தங்கம், என் கண்ணு வந்துட்டியாம்மா என்ற ஆசாத்தி. செந்தாழம் பூவை போலே சிங்கார சிட்டை போலே வந்தாயே கையை வீசி தங்கமே தங்கம். மகாலட்சுமி நீயே எங்க தங்கமே தங்கம். செந்தாழம் பூவை போலே சிங்கார சிட்டை போலே வந்தாயே கையை வீசி தங்கமே தங்கம். மகாலட்சுமி நீயே எங்க தங்கமே தங்கம். மகராசி உங்க அம்மா, விவசாயி உங்க அண்ணன், மனசு குளிர படிச்சு வந்த தங்கமே தங்கம். மகராசி உங்க அம்மா, விவசாயி உங்க அண்ணன், மனசு குளிர படிச்சு வந்த தங்கமே தங்கம். மகாலட்சுமி நீயே எங்க தங்கமே தங்கம். செந்தாழம் பூவை போலே சிங்கார சிட்டை போலே வந்தாயே கையை வீசி தங்கமே தங்கம். மகாலட்சுமி நீயே எங்க தங்கமே தங்கம். அம்மா ஜம்மு என்னப்பா? அம்மடி என்கிட்ட எத்தனை பாச பேசி காட்டுச்சு தெரியுங்களா? அட சாமி ரொம்ப படிச்சிருக்குதுங்க. கண்ணு தங்கம், உங்க அண்ணன் எண்ணம் நிறைவேறிக்குதம்மா. அவன் பேச்சு மூச்சு எல்லாம் உன்னை பத்தி தான். தங்கச்சி படிப்பு முடிச்சுட்டு வரணும், தங்கம் நல்லபடியா வரணும். அப்பா அப்பா அதை ஏன் கேக்குற? அம்மா, எனக்கு அண்ணன் கிடைச்ச மாதிரி உலகத்துல ஒருத்தருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆமா. என்னடா அது? நம்ம கிராமத்துல எம்புட்டு பொம்பளைங்க இருக்காங்க. எந்த பொம்பளைக்காவது ஒரு தலையில 2 சடை போடணும்னு ரோசனை வந்துச்சா? நம்ம கிராமத்துக்கு கலக்கோட்டரே வந்தாலும் சரிங்க, நின்னு கோண இடத்துல பேசுறதுக்கு நம்ம சின்ன பொண்ணு ஒண்டிக்கு தானுங்க தெரியும். ஏமா ஏமா அம்மடி கையில வச்சிருக்குதுல இந்த கண்ணு கண்ணாடி, அத நான் போட்டு பாத்துருங்க. பச்சை பசேல்னு குழு குழுக்குதுங்க. அம்மா, இந்த மாதிரி அண்ணன் பேசுறத கேட்கணும் கேட்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தம்மா. என் 2 பிள்ளைங்களையும் பார்த்து ஊரே திருஷ்டி வச்சிடும். இதை விட ஒரு பெரிய செய்தி நடந்துங்க, உங்களுக்கு தெரியுங்களா? என்னடா அது? தேசனை விட்டு நம்ம சின்ன பொண்ணு வரும்போது. ஏன்பா, என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல தம்பி, சொல்லிட்டுங்களா? சும்மா கேன நீங்க சும்மா இருங்க. விஷயத்த சொல்லேன்பா. ஏமா, தேசனை விட்டு சின்ன பொண்ணும் தம்பியும் வரும்போது நம்ம ஊருக்காரங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுங்களா? என்ன பேசிக்கிட்டாங்க? அச்சாப்பா, பாடுபட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அண்ணன், பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு தங்கச்சி, இவங்க 2 பேரையும் பெத்த அங்கம்மா தான் மக்களை பெத்த மவராசின்னு உங்களை வசத்தியா பேசிக்கிறாங்கம்மா. எல்லாம் என் பையனுடைய புத்திசாலித்தனம் தான். என்ன செய்யறது? இதெல்லாம் பாக்குறதுக்கு இவங்க அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல. வீடு நிறைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல அவரும் இங்க இருந்தா எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும். அம்மா அம்மா அழுவாதீங்கம்மா, நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேனுங்க. நீங்க அழுவுறதையோ மனசுக்கு சங்கடப்படுறதையோ என்னால பார்க்க முடியாது. இல்லடா கண்ணு, நான் அழுவலடா சாமி, நான் அழுவல. ஐயா எங்க தானுங்க போனாரு? எங்கே போனாலும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும்பா, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அம்மா, அப்பா உயிரோட இருந்தா எப்படியாவது நம்ம வந்து பார்க்கணுங்கிற ஆசை இருக்காது அம்மா? அதுதான்மா எனக்கே புரியல. ராவோட ராவா வீட்டை விட்டு போனவர் எங்கேயாவது இருக்கிறாரோ இல்ல உசுரா மாச்சுக்கிட்டாரோ. அம்மா,
சின்ன பொண்ணு இன்னைக்குதான் பட்டணத்துல இருந்து வந்திருக்குது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத விட்டுவிட்டு இந்த நேரத்துல ஏமா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும்? அம்னி பாத்தியா, ஐயன் ஊரை விட்டு போனதுக்கு அம்மா இப்படி அடிக்கடி புலம்புறதுக்கு காரணம் யாரு புரியுதா? அந்த பண்ணையார் தான். அத ஒன்ற மனசுல போட்டு வச்சுக்க மறந்து போடாது. நம்ம ஆம்பளை தைரியம் இல்லாம ஊரை விட்டு போனது அடுத்தவங்களை எதுக்குப்பா அனாவசியமா பேசணும்? சரி, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? வாங்க சாப்பிட போலாம். பவளமல்ல, அந்த படுக்கை அவரு ரெண்டு அடப்பம் மாதிரி போட்டு அவுத்து தொலை. அவருக்கு தெரியல. நம்மளி பிளீட்ட போட்டு கட்டி வச்சு போட்ட எப்படி அவுக்குறது? அப்படி இல்லைண்ணா. அட கூச்சு இருக்கா? நான் நினைச்சது இல்ல. என்ன மணி? ஆம்பளை போட்டுக்கிற கால்சர் ஆகிலாம் நீ வச்சிருக்க. பட்டத்துல படிக்க போகும்போது பொண்ணு ஆம்பளை உடுப்பு போட்டுக்குமா? பவளமல்ல, நீ பேசாம இரு. அண்ணே, நான் ஒண்ணும் வரல. எனக்குன்னு கம்பார்ட்மெண்ட்ல தனியா ஒரு சீட் ரிசர்வ் பண்ணிட்டு தான் வந்தேன். என்ன சொல்றான்? தமிழ்லயும் சொல்லுவாரு கேளுங்க. அப்பா, எனக்குன்னு தனியா ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணிட்டு தான் வந்தேன். வண்டி புறப்படுற சமயம் அந்த பெண்ணுக்கு இடம் கிடைக்கல போல இருக்கு. பாவம் வந்து நம்ம வண்டியிலே உட்கார்ந்து எடுப்பு. வண்டியும் புறப்பட்டாச்சு. என்ன பண்ண முடியும்? கீழே பிடிச்சி தள்ளிட முடியுமா? வண்டி என்ன நம்ம பாட்டை விட்டு சொத்தா? அதுக்கு மேல பேச நவுட்டாது. உன்னை என்னை பத்தி பேசு. உங்க பாட்டனை பத்தி ஒரு பாயிண்ட் நீ பேசக்கூடாது. என்னங்க, சின்ன ஐயா தான் அந்த பொண்ணோட சேர்ந்து நான் வரலேங்கிறாரு. அப்புறம் என்னத்துக்கு அந்த பேச்சு இருக்கிறீங்க? எடுத்து தூர எறிங்க. காடுவெட்டி எரிஞ்சுட்டேன். சின்னையா, வெந்நீர் ஆறி போகுது, இந்தாங்க. என்ன பிள்ளது? மத்தியான நேரத்துல வேப்ப கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு நான் டெய்லி 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணுவேன்னு பாவாய்க்கு தெரியும் இல்ல? என்ன சொல்றான்? தினமும் 2 தடவை பல்லு வளர்க்குவேங்கிறது பாவாய்க்கு தெரியுங்கிறாரு. மூளை இருக்கா? எனக்கா? உனக்கு தான் இல்லையே. வந்து ஏனுங்க? யோ, இந்த பைய படித்த முன்ன தானே ஒரு நாளைக்கு 2 வேளை பல்லு என்னத்துக்கு ஆகும் தெரியும். வச்சே பாவாய், அவரையும் ஐயா, என்ன வேணும்? என்ன? எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேனுங்க ஐயா. வெளியே உன் ஆட்டம் பாட்டம் ஒரே கலையபரமா இருந்தது. வாங்க ஐயா. காடுவெட்டி, பாவாய் வேலைக்காரியா இருந்தாலும் நம்ம வீட்டுல புள்ள மாதிரி வளர்ந்துட்டான். இந்த பயலும் அவளை கண்டா கூட பிறந்த பிறப்பு மாதிரி வம்பு பேசிக்கிட்டே இருக்காயா? ஆமாங்க ஆமாங்க. ஆனா உண்மையா பாடுபடுறதுக்கு இன்னொருத்தி பிறக்கணும். இந்த மாதிரி உண்மையா பாடுபடுறவங்க கிடைக்கிறது ரொம்ப ரேரப்பா. ஏறாவது கலப்பையாவது. என்னடா பயல, நீ பேசுறத ஒண்ணுமே புரிஞ்சுக்கிற முடியல. சாரி ஃபாதர். காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸோட மூவ் பண்ணும்போது சதா இங்கிலீஷ்லயே பேசுறதுனால அதே ஞாபகத்துல பேசிட்டேன். ஏன் என்னதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? கசகசன் இல்ல, கழட்டி போட்டு வெந்நீர்ல விழுந்து எந்திரி போ. பாவாயே, பெட்ல இருந்து படுக்கைய விரிச்சு ஒரு வேஷ்டியும் துண்டும் எடுத்துட்டு வா. சரியா? ஏண்டா பயல, ஒரு பேச்சு. பட்டணத்துல இந்நேரம் பள்ளிக்கூடத்துல இருப்பியா இல்ல படிச்சுக்கிட்டு இருப்பியா? என்ன கேள்வியப்பா இது? படிச்சவன் சொன்னியா? பல் சொல்லு பாப்போம். சொல்லுங்க. படிச்சிட்டு இருந்தா என்ன, பள்ளிக்கூடத்துல இருந்தா என்னப்பா? படிச்சவன் ஜெயிச்சுட்டாயா? படிச்சவன் ஜெயிச்சுட்டான். ஐயா, இது என்ன கூத்தா இருக்குது? சின்னையா படுக்கையெல்லாம் புடவை ரவிக்கமாலாம் இருக்குது. உனக்கு வாங்கிட்டு வந்தானே என்னமோ? இல்லையா, எல்லாம் பழச்சா இருக்குது. அழைச்சா? ஆமா. என்னடா அது? சின்னையா காலேஜ் நாடகத்துல பொம்மநாட்டி வேஷம் கட்டி இருப்பாரு. ஐயோ ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக்குறீங்களே. என்னடா அது? ஆளுக்கு ஒரு மாலையை கையில கொடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்களே, புத்திசாலிங்க. ஆமா, அவங்க செய்த வேலை இது. என்ன வேலை செஞ்சாங்க? என் பேட்டை அங்க விட்டுட்டு இதுக்கு மேல சொல்லணுமா? சொன்னா தானடா புரியும். அந்த பொண்ணு மேட்ச எங்க கொண்டு வந்துட்டாங்க? எந்த பொண்ணு? பேர் சொன்னதா கோச்சுப்பீங்களே. அதான் ரயில் லைன் கூட வரல. பாவாயி, பாவாயி. ஐயா, வரப்பிள்ளையா, விளையாடுறீங்களா? நீ விளையாடுறியான்னு கேக்குறேன். ஒன்னேரி அங்க போய் சொன்ன நெல்லு நின்னியா? நின்னுட்டு. பாவாயி, ஐயா, இந்த படுக்கைய கொண்டு போய் தலையை சுத்தி அந்த பொண்ணு வீட்டுல போட்டுட்டு
மரியாதையா பையன் படுக்க வாங்கிட்டு வந்துச்சேன். ஓடு ஓடியா ஓடிட்டேன். திருட்டு பசங்க, அறிவு கட்ட பசங்க, யார் படுக்க என்ன படுக்க எந்த படுக்கன்னு விலாவரி தெரிஞ்சுக்கிட்டு தூக்கிட்டு போவானா குருட்டு பயலுக்கு. இதே கேள்வி அவங்க உங்களை திருப்பி கேட்டா போதும். அதுக்கு மேல பேச்ச நவுட்டாத. எப்படி நவுட்டாத? என்ன நவுட்டல?